தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் பழனிக்குமார், எப்போதிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு, இதுவரைக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக தேவைப்படுகிறேன். அதாவது கொடைக்கானல் வனப்பகுதிகளில் நேற்று காலையிலிருந்து மாலை வரை பெய்த கனமழை நீடித்து வந்த நிலையில் வட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் இன்று காலை நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தற்காலிக தடை விதித்துள்ளனர். தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அளவு குறைந்து நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை நீடிக்கும் என தேவதானப்பட்டி வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். தகவலுக்கு நன்றி பழனிக்குமார். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் பெரும்பாலும் மீட்புப் பணிகள் முடிந்த நிலையில் ராணுவத்தால் அமைக்கப்பட்ட தற்காலிக பாலம் அகற்றப்பட உள்ளது. இது குறித்து விரிவான தகவலை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் ரகுவரன். வயநாடில் நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை பகுதியில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். இந்த பாலம் தான் ராணுவத்தினர் தற்காலிகமாக அந்த மீட்பு பணிகளை ஈடுபடுவதற்காக கட்டப்பட்ட மிகப்பெரிய தற்காலிக பாலம். ஆனால் இது தற்காலிக பாலம் தான். இது ராணுவத்தினர் தற்போது மீட்பு பணிகளை முடிஞ்சிட்டதுனால விரைவிலே இந்த பாலத்தை அகற்றும் பணியில் அவங்க ஈடுபடுவாங்க. ஆனால் இந்த பாலத்திற்கு மாற்று வளம் அமைக்க வேண்டும் அப்படின்றதுனால கேரள அதிகாரிகள் தற்போது இந்த மாற்று பாலத்தை இந்த பாலத்தை ராணுவத்தினர் எடுத்து சென்றுவாங்க. ஆனால் இதற்கு பதிலாக ஒரு மாற்று பாலம் கட்ட வேண்டும் அப்படின்றனால கேரள அதிகாரிகள் புதிய பாலத்தை கட்ட தொடங்கி இருக்கிறார்கள். கேரளாவினுடைய நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக இந்த பாலமானது தற்போது கட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பூஞ்சேரி மட்டம் மற்றும் முண்டக்கை கிராமங்களை இணைக்கக்கூடிய வகையில் முக்கிய பாலமாக இந்த பாலம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த பாலமானது தற்போது புதிய பாலம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவிலே இந்த பால பணிகள் முடிந்து அங்கே மீட்பு பணிகள் துரிதப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 9 நாள் கடந்து விட்டது. மக்களை மீண்டும் இந்த பகுதியில் குடியமர்த்த வேண்டும். அதனால அவர்கள் வாழ்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், மீள்குடியேற்றம் செய்ய வேண்டும் போன்ற பணிகள் எல்லாம் தொடர்ந்து இந்த பகுதியில் நடந்துட்டு வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன், முண்டகையிலிருந்து.